அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. டேய் பூச்சி, அந்த விஸ்வநாதன் இருக்கானே, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன். இவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு. விரட்டினாலும் பரவாயில்லையே, ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா? என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா? அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா, சிகப்பு பொண்ணா, நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. ஏன் தலைவரே, இந்த மகளிர் அணி தலைவி எப்படி? ஐயோ, அந்த கொன்னவா கோதையா, அவ கூட பேசினா ஆயுஸ் போயிடும். அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும். ஐயோ சாமி, எனக்கு சரி வராதுப்பா. அப்ப காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்குங்க. அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமேடா. பழகுங்க. இந்த பார், பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் worst. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு. அவ்வளவுதான் தலைவரே. ரெண்டே ரெண்டு கேள்விகளுங்க, பளிச்சுன்னு பதில் தெரியும். அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா. ஏமா ஏமா, அவங்க அம்மா எதுக்குடா? அந்த பொண்ணத்தானே, பொண்ண ஒரு அண்ணியம் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க. இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க, சில பேர் உதப்பாங்க, மீதி பேர் மிதிப்பாங்க. சொன்ன கேளுங்க அண்ணே, நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க. என்னது நீயா? நான் இல்லண்ணே, நீங்க. அதான பார்த்தேன். ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா? அப்ப கக்கிட்டா வேற ஒண்ணு மாத்திர வேண்டியதான். அண்ணே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. ஏண்டா நான் என்ன போருக்கா போற நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு? அண்ணே அங்க பாருங்க, மகளிர் அணி தலைவி போத வருது. ஏய், நான் உன்னை நம்பித்தான் போறேன். ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா ஆச்சு, உன் ஊட்டி இந்த பக்கமா திருப்பிடுவேன். ஊட்டியாவது கொடைக்கானலாவது போங்க அண்ணே, நான் மறைஞ்சுக்கிறேன். வணக்கம்னு சொல்ற, அத நீ சொல்லவே வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருமா, ரெண்டு கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அதுவும் ஒரு பொம்பளை தான் சொல்லணும். என்ன பார்த்தா பொம்பளையா தெரியலையா? அதனால்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏம்மா போத, இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிச்சிருக்கிறியா? காதலா அப்படின்னா என்ன? எனக்கு அந்த அனுபவமே ஏற்பட்டதில்ல. இப்போ நான் தலைவர் இல்ல, முன்பின் தெரியாத அண்ணியனா நினைச்சுக்கோ. இந்த முன்பின் தெரியாத அண்ணிய உன் கைய கப்புன்னு பிடிக்கிறா. இப்ப நீ என்ன செய்வ? அடிச்சிடுங்க தலைவரே, நீங்க அந்நியர்னு சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுட்டேன். சரி விடு, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். இப்போ நானு உன் தலைவரு அன்பா ஆசையா உன் கைய கபக்குன்னு புடிச்சா நீ என்ன செய்வ? இதான் காதல், இதான் காதல். பாத்துக்க காதல், பண்றேன் காதல், இது பொன்னவா காதல், பொகங்கோ காதல், இப்படித்தான் காதல். காதல் காதல் காதல். ஐயோ ஐயோ, என் பொண்ண கைய பிடிச்சு இழுத்துட்டாலே. வாங்க ஐயா, பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, வாங்க ஐயா. ஐயா பெருசு, வாங்க ஐயா. என் பொண்ண நடு ரோட்ல தனியா போற பொண்ண கைய பிடிச்சிருக்கா. தலைவில இருக்கிற நீயே வழியில ஒரு பொண்ண கைய பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அதானே. ஏயா, இதுக்காக ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள போய் கைய பிடிச்சிருக்க முடியுமா? சுமாரா, இனிமே என் பொண்ண யாரையா கல்யாணம் பண்ணிப்பா? இந்த டப்பா தலையில கட்டி வையே. இவரு ஐயா மட்டுமா தொட்டாரு, என் மனசையும் சேர்த்து. உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்காம விட மாட்டேன். நற்பணி வந்த தலைவர் நீங்க, போலீஸ் போனா உங்களுக்கு தான் கேவலம். மரியாதையா கழுத்துல தாலி கட்டுங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து என்னைய பண்ணுங்கறீங்க? கட்டி வைக்க போறோம். அடச்சி, கட்டி எல்லாம் வைக்கிறது இல்லடா, தானா வர்றது. அடடே, என்ன இந்த கூட்டம், என்ன சத்தம்? வாடா, மாட்டி விட்டுட்டு மத்தியசம் பண்ண வந்திருக்கிறியா? இப்ப இந்த உருளைக்கிழங்கு தலைவர்களா எவன்டா பதில் சொல்றது? கைய பிடிச்சி இழுத்தது நீங்க, நானா பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. சரியான கேள்வி. சும்மாறா, யார பார்த்து டாய்ங்கிற? சரிடா மாமா. தலைவருக்கேத்த தலைவி. பேசாம கட்டிக்கங்கண்ணே. சரி விடுங்கப்பா, நானே கட்டிக்கிறேன். ஏய், மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, இல்ல வீதியிலே நடமாட முடியாது. ராசா அடச்சி வா. சரி வாங்க போ. வாடா. மாட்டேன். அட வாடா. வந்து அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன், வா. அடிச்சாலும் பரவாயில்லையே, புடி போட்டா எடுக்க முடியாதே. புடி. தலைவரே, ஓடாத ஓடாத. கல்லெடுத்து முடியாத, கல்லெடுக்காத. ஐயா, பண்ணி வருது, அந்த பக்கமா நாயை அவுத்துங்க. காப்பில கொஞ்சம் உப்பு தான் இல்ல, பரவாயில்ல. எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னா அது உங்களுக்கு தானே பெருமை. ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. அண்ணே, அந்த முத்து கருப்ப மாதிரி
விதண்டாவாதம் பேசாதீங்க, சுமூகமா முடிச்சுக்குங்க. ஆமா, அங்க என்ன தகராறு நடந்தது? வீட்லயே தென்னை மரம் வளர்க்குறோம், இளநீ வேணும்னா காசு கொடுத்தா தானே கொடுக்குறோம். அது நியாயம் தானடா. அதே மாதிரி பொண்ணை வளர்க்குறோம், பொண்ணு வேணும்னா 5 பவுன் நகையும் 5000 ரூபாய் பணம் இருந்தா தான் பொண்ணை கொடுப்போம்னு சொல்லிட்டான். ஓஹோ, அப்படி ஒரு ரூட் இருக்குதோ? சரிப்பா, அதை விடு. பாக்கு வெத்திலையை மாத்திக்கிறது. கொஞ்சம் பொறுங்க ஐயா. உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை. அப்பா அட சும்மா இருமா. இவங்களை விட பெரிய இடத்துல இருந்து உன்னை கேட்டு வந்திருக்காங்க. எங்க மாட்டு பண்ணையிலயா? பாய முடியா? அவங்க 10,000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் போடுறாங்களாம். இவனால போட முடியுமா? அப்ப உங்க முடிவு இதேதான். இதுல எந்த மாற்றமும் இல்லையே. முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா. அண்ணே, கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேனே. இல்ல, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எந்திரிங்க. கண்டிப்பா வரணுமா? கூட இருந்தே குழப்பறியா? அவனை தூண்டி விட்டவனே நீதான்டா. நான் என்ன செய்வேன் தலைவரே? அது என்ன தென்னை மரம், இளநீர், இதையெல்லாம் ஏன் நீ அவங்கிட்ட சொல்ற? நான் யதார்த்தமா சொன்னேன். அந்த ஆளு வீம்புக்குன்னு பேசினா நீங்க விட்டுறதா? உங்க செல்வாக்கண்ண சொல்வாக்கண்ண நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல. இப்ப என்ன செய்ய சொல்ற? பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்டிருங்க. அப்புறம் என்ன செய்வான்னு பாப்போம். அந்த புளிச்சகீரைக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த கொன்னவாயை தூக்கிட்டு வர்ற, நான் தாலியை கட்டிடுறேன். சரி. இங்க பார், இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி, நீ நடமாட மாட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் பூச்சி, என்னடா சொல்ற? உன் தலைவனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா? எப்படா? இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. எங்கடா இருக்காங்க? வெளியே நிக்கிறாங்க. ஐயோ, கிளிய வளர்த்து நரிகையில குடுத்துட்டே. யோ பெருசாவி, வாயை மூடிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணியா? வாயா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அப்பா என்ன மன்னிச்சிருங்க. என்ன வேற யாருக்காவது கட்டி கெடுத்துருவீங்களா? ஆயத்துலதான் நாங்க 2 பேரும் இந்த முடிவுக்கு அந்த எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்தீங்க? அதே முகத்தை வச்சுட்டு தான். வேற முகம் என்ன கடையில விக்குது வாங்கி வச்சிட்டு வர்றதுக்கு? ஐசான காலத்துல உங்களை தனியா விட்டுட்டு இருக்க கூடாதுன்னு தான் நாங்க 2 பேரும் இங்க அந்த யோ புளிச்சகீரை, ஓ மக மேல உண்மையான அன்பு, பாசம், பற்று, வரவு, செலவு ஏதாவது இருந்தா நல்ல மனுஷனா, பெரிய மனுஷனா, லட்சணமா ஆசீர்வாதம் பண்ணு. இல்ல அடுத்த வீட்டுல போய் வாங்கிக்குவேன். அண்ணே, இவரும் சொந்த அப்பா. சரி விடு. நல்லா இருமா, நல்லா இரு. நீயும் முதல்ல நீ நல்லா இரு. பாத்தீங்களா எங்க அப்பாவோட அருத்தன்மைய? பிறந்ததுல இருந்து ஒரே ஜிப்பா போட்டுட்டு இருக்கா. இவங்கட்டியா பெருந்தன்மை? சும்மாரியா? மாமா இந்த பக்கம் கோத. இப்ப இவ என் பொண்ணு. உன் பொண்ணா இருந்தாலே இப்ப அவ என் பொண்டாட்டி. அத நான் ஒத்துக்க வேண்டாம்? அவ ஒத்துக்கிட்டாள. இதோ பாரு, ஒருத்தன் கையில என் பொண்ணை ஒப்படைக்கணும்னா அவன் புத்திசாலியா இருக்கணும், இல்ல வசதி உள்ளவனா இருக்கணும். உங்ககிட்ட வசதி தான் இல்ல. புத்தி அது இருக்கான்னு பாத்துறேன். 2 கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில சொல்லிட்டு உன் பொண்டாட்டி நீ கூட்டிட்டு போலாம். போத, உங்க அப்பன் குழப்பறான், அப்புறம் சொதப்பறான். இந்தாயா, மேடையில ஒவ்வொருத்தன் கேள்விக்கு புது கவிதையில பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரியா? கேளியா? ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. பிசாத்து, கேள்வி ஆரம்பி. முதல் கேள்வி, கிருஷ்ணன் இருக்காரு, கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அவர் காமெடியில ஒரு பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்காரு. அசத்திட்டீங்க பொண்ணபடியா? வாய முடியா? கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, அவரு வாயுக்குள்ளே உலகத்தை காட்டுறதா சொல்றாங்க. அதுவும் உண்மை, அது பூகோளம். ஆஹா, இங்கேயே அசத்திட்டீங்க. இப்ப இவனை அடிக்க போறேன். அட சும்மாரியா? அவர் வாயுக்குள்ள உலகத்தை காட்டும் போது அவர் எங்க நின்னுகிட்டு இருந்தாரு, ஜனங்க எங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? வாயில உலகம் இருந்தது, அதை எங்க நின்னு பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க? நீ வாமா உள்ள போவோம். ஐயோ, பைத்தியமே புடிச்சிரும் போல் இருக்கே. ரொம்ப சிக்கலா இருக்கே இவரால. வேண்டாம், நான் அவளை அப்படியே கூட்டிட்டு போயிருப்பேன். அவங்க அப்பங்கிட்ட வாங்க சீரு கொடுப்பான்னு கூட்டிட்டு வந்தேன். அவன் சீரா கொடுத்தா சீரி விழுகுறான். எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய்தான். அந்த ஓட்ட வாய பதில் குறுக்க ஓடாதே. எதுக்காக உன் தலைவரோட அம்மாவை என்ன நடிக்க சொல்ற? சம்சாரம் நடிச்சா ஜனங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, அதுக்குதான். அட சும்மா இருமா, அந்த கிழட்டு பைய பொண்ண எங்க தலைவரோட வாழ விட மாட்டேங்கிறான். அடபாவி, அதுக்காகத்தான் ஒரு முடிவு எடுத்து இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். புரியுதா? நீ என்ன செய்ற, அந்த கிழட்டு பையில ஏமாத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுற. நாம தேனிலோக்கு அனுப்பி வைப்போம். இது எங்க தலைவருக்கு தெரியாது. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த அட்வான்ஸ் 50 ரூபா. கவலைய விடு, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறேன். ஆமா, அவருக்கு நான் என்னவா நடிக்கணும்? தங்கச்சியா நடிக்கணும். குத்தி விடுவேன், அம்மாவை நடிக்கணும். இது எங்க தலைவருக்கு தெரிஞ்சா
என்ன தலைமையில தூக்கி வச்சு பாராட்டுவா. போத உங்க ஒப்பம் கேட்ட கேள்விக்கு இந்த ஜென்மத்துல என்னால் பதில் சொல்லவே முடியாது. அதனால அவனை ஏமாத்துறதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். என்னங்க அது? எங்க அம்மா செத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் செத்துச்சுன்னு நான் ஒரு டூ போடுறேன். நீயே ஆமான்று. அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் வெளியே போய் ஜல் 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 கேட்டாவா? வாங்க. ஆ, அப்பா. போனால் போகட்டும் போடா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஆண்டவர் யாரடா? போனால் போகட்டும் செத்தமா, போடா. ஆடுவா பாருங்க. வர மாட்டாங்க. இதனில் நிலையாய் வாழ்ந்த பாடாதயா போதா, இது நல்லா இல்ல. உங்க அப்பா நிலவு புரியாம பாடிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் ஆடாதீங்கப்பா. பாடல ஏமா அப்படி அழுவுறீங்க? எங்க அம்மா போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? யோ, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. தந்தி வந்திருக்கியா? ஐயா செத்து போட்டாங்களா? சரி புறப்படுங்க. நீ எங்க வர்ற? சம்மந்தி கோழி போட வேண்டாமா? அடியே, அப்பா அப்பா கடையை ஆடு பாத்துப்பா. உங்களுக்கு பதிலா நான் அப்பா ஆத்திடுறேன். அதுவும் சரிதான். சரி அப்ப நீங்க புறப்படுங்க. போத நல்ல பட்டு புடவை எடுத்து கட்டிக்க, நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டுக்க, கை செலவு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு புறப்படு போ. கொஞ்சம் இருங்க. கல்யாண வீட்டுக்கா போறீங்க? சாவு வீட்டுக்கு தானே போறீங்க? புரியாம பேசாதயா, புடிச்சுக்கிற. எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்தில் இருக்கிறேன். நீ வேற இம்சை பண்றியா? எப்படி எல்லாம் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா. அங்கம்மா அம்மா அம்மா. மாவானே மாவானே. யார் நீங்க? அட பாவி, பெத்தவளை யானி யாருங்கிற? பெத்தவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க எப்படிடா மனசு வந்தது? ஏய்யா, உன்னெல்லாம் சும்மா விடலாமா? பெத்த தாய் உயிரோட இருக்கும்போது செத்து போட்டான்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மகனா? இல்ல, நான் உனக்கு மருமகன். என்ன இங்க உள்நாட்டு குழப்பம்? வாடா, வெண்ண திரண்டு வரும்போது கிளவி வந்து தாலி உடைச்சிட்டாடா. ஏய் கிளவி, நீ யாருன்னு உண்மையை சொல்லல, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா. போலீஸா? போலீஸ் வேண்டாம். இவன் தான் அம்மாவை நடிக்க சொல்லி என்கிட்ட 50 ரூபா கொடுத்தான். ஏண்டா நாய் கடிச்ச தலையா? அண்ணே திட்டாதீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன். இப்படி கெட்டது நடக்கும் தெரியாது. இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தப்ப முடியாது. உன் கைய கால ஒடிச்சிருவேன். நிக்க மாட்டேனே. வேணா நில்லு. பூச்சி, இது மரியாதை இல்ல பூச்சி. டேய் முட்டத்தலையா, இந்த பூச்சி பையில பாத்தியா? இல்லனே. ஏனே? ஒரு வாரமா எனக்கு டிமிக்கு குடுக்குறான். அவன் என் கையில கிடைச்சா 1ல 2 உண்டு இல்லன்னு பாத்துருவேன். அண்ணே, அதோ பூச்சி வரான் பாருங்க. அப்பா, என்ன வெயிலு. பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன். பாடி மாப்பிள, நீ வா. அப்பா, என்ன வெயிலு. வீட்டுல சுடுதண்ணி ஊத்திக்கணும். யாரு பெருசா? எல்லாம் கொஞ்சம் சிறுசா. யோ தள்ளியோ காரியா. சரிங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி போடு. ஏயா எங்க தலைவரை பாத்தியா? அது என்னங்க, தலைவரை நீங்க தேடுறீங்க, தலைவர் உங்களை தேடுறாரு. உங்களுக்குள்ள என்னங்க தகராறு? வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஆளு ஒரு அறிவு கட்டவன். யாருங்க? என் தலைவன் தான். அது சரிங்க. மாமனாரை எதிர்த்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வர வக்கில்ல விவஸ்தை கிடத்தனமா என்னை அடிக்க அலையறானா. அவன் கைய கால முறிக்க வேணா. வேணாங்க, தலைவர் நொண்டாகிடுவாருங்க. ஓ திட்டாதையா, தலைவர் காதுல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவார். தலைவருக்கு என்ன கொம்பா இருக்கு, குத்திர போறாரு. ஆமா பெருசு, என்ன முக்காடு? துண்டு முக்காடு தரலாம். ஊரெல்லாம் மூளை காய்ச்சலாம், அதுக்கு பயந்துகிட்டு தான் முக்காடு போட்டிருக்காரு. உன் கூட சரியான கூத்தியா. அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு வர்றது, உனக்கெல்லாம் வராது, பயப்படாத. மேட்சஸ் வச்சிருக்கேன். அதான் தீப்பெட்டி இருக்குங்க. கொண்டா. அந்தாங்க. இத கொடுத்து என்ன பண்ணியா? சீரட் வச்சிருக்கியா? எத்தனை பேர் கிளம்பிருக்குங்க? இப்போதைக்கு நான் ஒருத்தன் தான். 1 இருக்குங்க. கொடு. யார் என் தலைவர் இப்படி போடுறது? உங்க தலைவரே தான் இந்த புடி போட்டிருக்காரு. எப்போ வந்தாரு? இப்பதான் வந்தாரு. ஐயோ. ஏண்டா, என் கைய கால நீ முறிக்க போறியா? யாரு கைய கால யாரா முறிக்கிறது? தலைவருக்கு மூளை இல்ல, நீ மூளைய மடியில கட்டி கீழே தொங்க விட்டுருக்கியா? இங்கிலீஷ் மேட்சஸ், சிகரெட். ஐயோ தலைவரே. இனிமே கிருத்துருவும் பேசுவியா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுவியா? தலைவரே, உங்க வழிக்கு நான் வரவே மாட்டேன். உங்களுக்கு நல்லது செய்ய போய் வழக்கம் போல குழப்பமாயிடுச்சு. நீங்க அறிவு கடல், உங்க மனசு வான மாதிரி. நெஞ்ச தொடல இல்ல, நெஞ்ச தொடவே இல்ல. இப்படித்தான் நெஞ்ச தொடரே நெஞ்சில குழியே உழுந்துச்சுடா. தலைவரே, நீங்க புடி போட்டா எடுக்கவே முடியாத. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு நான் புடிய போட்டேன். எப்படி எடுப்பேன்? யோ கண்ணாடி, 5-10 இருந்தா நீட்டியா? நான் புடி எடுக்கணும். சந்தா வசூல் பொழப்ப நடத்துறீங்க. மாச கடைசியில எவன் படம் வச்சிருக்கான்? மாசம் முதல்ல உங்ககிட்ட 8 இருந்தேடா. போடா, கண்ணாடி வாங்கி கொடுத்தேன் நான். போடா. இவனே 8 கடை வாங்க போறான் போட்டுருக்கு. ஏய், ஊருக்குள்ள எவங்கிட்டையும் காசு இல்ல, நேரா வண்டிய பேங்க் கூடு. அங்கேயும் இருக்குதோ முகமூடி கொள்ளக்காரனுக்கு அடிச்சுட்டானுங்களோ.
ஐயோ என்னங்க இது வாத்தியார் அடிமை பண்ணல நடந்து வர மாதிரி வர்றீங்க சோ, போதே நான் தெரியாதனமா கத்திரி புடி போட்டேன். ஒரு 10 ரூபாய் நீட்டினா தான் புடி எடுக்க முடியும். இந்தாங்க 50 ரூபாய். அச்சோ அச்சி. அப்பா நான் தப்பிச்சேன். ஏங்க உங்களுக்கு எல்லா புடியும் ஆதிதான் தெரியுமா? முழுசா வித்தைகளை காட்டுறதுக்கு உங்க அப்பா புளியாங்க விட்டா தானே? தலைவரே உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த புடி போடுறதா என்னோட நிப்பாட்டிக்கங்க. தெரியாதனமா அண்ணிட்ட போடுறாதீங்க, அப்புறம் நான் 5 பத்து உங்களுக்கு கொடுக்கணும். அவகிட்ட நான் போடுற புடியே வேற. இந்த ஜென்மத்துல நான் பொடி போட்டாலும் போடுவேனே தவிர இந்த புடி போடவே மாட்டேன்.